இப்படி அருமையாக இருக்க கார்டனில் பார்ட் 2 பார்க்கலாங்களா? இப்போ வந்து அந்த ரோஜா செக்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். ரோஜா பார்த்திங்களா, கலராக இல்லாத கலரே இல்லை, அவ்வளோ அருமையாக இருந்தது. பிங்க்கு, ஒயிட்டு, ஆரஞ்சு, பர்பிளு, எல்லோ, பேபி பிங்க்கு, நிறைய ஷேடு அது இருந்தது. சம்பந்தி பூ இருந்தது, எல்லோ கலர் அண்டு ரெட்டும் எல்லோவும் மிக்ஸ் பண்ண பிளான்ட் இருந்தது. ஜீனியா பூ இருந்தது. ஜீனியா பூ வந்து பிங்க்கு தான் இப்போதைக்கு அங்கே இருந்தது. புதுசாக நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ட்டு, அவுட்டோர் பிளான்ட்டு எல்லாமே இருந்தது. ஷேடில் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் மாடி தோட்டத்தில் வைக்கிற ட்ரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. டிசம்பர் பூ கூட கார்டனில் இப்போ சேல் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம்ல, அந்த செடி இருந்தது. மருதாணி இருந்தது. செம்பருத்தியில் எத்தனையோ வகை, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அப்புறம் மேங்கோவில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. குரோட்டன்ஸு நிறைய இன்டோர் அவுட்டோர் எல்லாமே வச்சுருந்தாங்க. அகத்திக்கீரை இருந்தது. அகத்திக்கீரை, அப்புறம் வந்து அரளிப்பூ வெரைட்டிஸு, இந்த பூவெல்லாம் இருந்தது. எனக்கு நிறைய பூவோட பேர் அவ்வளோவா தெரியாது. பட் அது ஆனால் பயங்கர பெரிய கார்டன், பெரிய நர்சரி அது. அங்கே தேவைப்படுறவங்க நீங்கள் அங்கே கூட போய் வாங்கிக்கலாம், ஒசூரில் இருந்தீங்கன்னா. இது பாகலூர் ரோட்டில் இருக்குது இந்த நர்சரி. வேணுன்றவங்க கூட நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். நான் எப்பயுமே ரெகுலராக இந்த நர்சரியில் தான் நிறைய பிளான்ட்ஸ் வாங்குவேன். ரேட்டும் வந்து ரீசனபிளாக கொடுப்பாங்கன்ட்டு. இப்போ நான் கூட இதில் ஆட் பண்ணுறேன் நான் என்ன வாங்கிட்டேன்னு சொல்லிவிட்டு. வாழையில் நிறைய வெரைட்டி, இது திசு வாழைன்னு வந்திருக்கு இப்போது, கிராஃப்டிங் பண்ணி அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். நிறைய பூச்செடி, நிறைய மரம், நிறைய குரோட்டன்ஸ். இந்த நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது. அப்புறம் செவ்வந்தி பூலே நிறைய வெரைட்டிஸு. அப்புறம் தாமரை, அல்லி, அந்த மாதிரி வெரைட்டிஸு. அப்புறம் அவுட் சைட் பிளான்ட்டுன்னு கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் இருந்தது. ஆரஞ்சு கலர், ரெட்டு, அந்த மாதிரி கலர்லலாம் வைப்பாங்கல்ல, அந்த செடியெல்லாம் இருந்தது. நிறைய வெரைட்டிஸ். அப்புறம் சேஞ்சிங் ரோஸ் கட்டிங்ஸ்லேயே வளரும் அது. நானே இங்கே எங்கள் வீட்டில் வளர்ந்ததுன்னா அந்த கட்டிங்ஸ் ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா செடியுமே நான் ஷேர் பண்ணுவேன். இது பார்த்திங்களா, இது உள்ளே வந்து நிறைய வெத்தலை செடி, ஷேட் நெட் போட்டு எதுக்கெல்லாம் அதிகமாக வெயில் படக்கூடாதோ அதுக்கெல்லாம் வந்து இந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி எனக்கு போனதுலேருந்து இந்த செடியை வாங்கணும்னு ஆசை. பட் அது வந்து இன்னும் பதியம் போட்டு வைக்கலையாம். போட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் தரேன்னு சொன்னாங்க. இந்த டிசம்பர் பூ எங்கள் வீட்டில் இருக்குது. ரோட்லேருந்து கொண்டு வந்து வச்ச செடி. ஆக்சுவலாக ரோடுலேருந்து நர்சரியில் வாங்கி ஃப்ரெண்டு கொடுத்தது தான் எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிறது எல்லாமே. ட்ரீஸ்லாம் நான் வந்து இந்த நர்சரியில் தான் வாங்கினேன். எல்லாமே நல்லா தான் காய்க்குது, சூப்பராக வளர்ந்துருக்கு. இந்த செடி வந்து அழகுக்கு வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் இந்த செடி க்ரோத் ஆகாது. அது அவங்களே தான் சொன்னாங்க எனக்கு. நானும் வாங்கி பார்த்து நிறைய அந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் ஏன்டா இந்த செடி செத்து போச்சுன்னு தெரியலைன்னு சொல்லி யோசித்த நாள்லாம் உண்டு. இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. அப்புறம் நான் இந்த செடி தான் வாங்கிட்டு வந்தேன். பேபி பிங்க்கில் பர்பிள் கலர், ரெட் கலர், செம்பருத்தி, கேசவர்த்தினி, மெரூன் கலர் சாமந்தி, இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. ரீபாட் பண்ணணும் எல்லாம். ஆரஞ்சு கலர் செம்பருத்தி,